परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। நான் ஒரு சின்ன கேம் ஆடட்டுமா? இன்ட்ரெஸ்டிங். A very very cute boy. என்ன உன் பையனா? ஆமா. உன் பேர் மேரி இல்லையே? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, ஒரு கல்யாணமே ஆகாத பொண்ணுக்கு குழந்தை இருக்குன்னா அது என்னோட அடாப்டட் சன். அடாப்டட். ஒரு குழந்தையே இன்னொரு குழந்தை வளர்க்குது. இன்ட்ரெஸ்டிங். என் அக்கா மாதவிக்கு 2 கால் பண்ணிருக்கேன். பட் லாயர் பைரவி மேடமுக்கு 11 கால் பண்ணிருக்கேன். ஓ வாவ், கனெக்ஷன் இப்படி போகுதா? மை காட், சிங்கர் மீனுவுக்கு 10 கால். சூப்பர் சூப்பர். அப்புறம் இவங்க எல்லார்கிட்டையும் என்ன பத்தின சந்தேகங்கள், உண்மைகள் எல்லாத்தையும் விவரமா சொல்லியாச்சா? என்ன சந்தேகங்கள், என்ன உண்மைகள்? என்ன எப்படி கேட்டுட்ட? அன்னைக்கு என்ன உண்மையான ரகுவான்னு சந்தேகப்பட்டு நம்ம 2 பேருக்குள்ள, அதாவது
ரகுவுக்கும் உனக்கும் நடந்த அந்தரங்கமான விஷயத்தை பத்தி கேட்டியே, அத உட்லாண்ட்ஸ்ல ஐஸ்கிரீம் கேட்டது, அப்புறம் ஜனவரி 26 அதான் என் பர்த்டே. அதை நான் மறந்தத அத சொல்றேன். என்ன மேடம் அமைதியாயிட்டீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க? லுக் யா மிஸ்டர் யாரோ, எங்க எப்ப என்ன பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாமா, எல்லா விஷயத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். லுக் தேவி, I am tired and fed up of this game. எல்லா உண்மைகளையும் நான் இப்போ உன்கிட்ட சொல்லிடுறேன். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆளை மீட் பண்ணியே, ஓல்ட் மேன் அந்தோனி சாமி, ஃபாதர் ஆஃப் ஒன் மிஸ்டர் அன்னோன் ஜார்ஜ். தட்ஸ் மீ. அது நான் தான், ஜார்ஜ் ஃபெர்னாண்டோ. அப்பா பேரு அந்தோனி சாமி, அம்மா பேர் தெரசா. இல்ல, நீ போய் சொல்ற. You're a very funny girl. நீ நம்பினால் அது உண்மை, நம்மளனா அது போய். என்ன இது குழந்தைத்தனமா இருக்கு? ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்பவுமே உண்மைக்கு பின்னால்தான் பொய் இருக்கும், பொய்க்கு பின்னால்தான் உண்மை இருக்கும். ஆதாரம், நான் சொன்னதெல்லாம் உண்மை. இதுக்கு மேலே உனக்கு சாட்சி வேணும்னா ஒரே நாள்ல ஒரே ஆள் கிட்ட 11 தடவை போன்ல பேசிருக்கியே, யோர்ஸ் ட்ரூலி லாயல் பைரவி மேடம். அவங்க கிட்ட கேளு, அவங்க கிளியரா சொல்வாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைனா அப்புறம் ஏன் நீ என் ரகுவ நடிக்கிற? நீ சொல்றதெல்லாம் உண்மைனா அப்புறம் ஏன் நீ என் ரகுவ நடிக்கிற? அது எனக்கு சும்மா பொழுதுபோக்கல. ஸோ பாண்டிச்சேரியில இருந்து சென்னை வந்து டைம் பாஸ்க்காக நடிக்கிறேன். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ ரகுவோட பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நடிக்கிற. ஏய், ஸ்டாப் இட். உனக்கு தெரியுமா, பாண்டியில எனக்கு ஒரு டெக்ஸ்டைல் மில் இருக்கு. மற்ற பிசினஸ் எல்லாம் விடு, அந்த மில்லோட ஒரு லேண்ட், அதான் அந்த நிலம், அதோட வர்த்தே கிட்டத்தட்ட 600 crores. உன் ரகு அது சம்பாதிக்கணும்னா 30 தலைமுறைக்கு மியூசிக் பண்ணும், புரியுதா? அப்போ என் ரகுவோட பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு நடிக்க வந்திருப்ப. ஆமா தேவி, நீ கணக்குல ரொம்ப வீக் ஸ்டூடெண்டா இருந்திருப்பியே. நான் கணக்குல வீக்குங்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்க. உன் ரகு, அதான் அந்த செத்து போன அந்த ரகுராமன் உயிரோட இருந்தப்போ ஒரே ஒரு படம் தான் சூப்பர் ஹிட் கொடுத்தா அதுக்கு வேணா நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கலாம். பட் நான் இந்த ரகு, அதான் ஜார்ஜ் ஏலியஸ் ரகு, இது வரைக்கும் 8 சூப்பர் ஹிட் படம் கொடுத்திருக்கேன், சொந்தமா நானே மியூசிக் பண்ணி. இப்ப சொல்லு, யாரோட திறமைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்ப எந்த லாபமும் இல்லாம நீ ஏன் என் ரகுவா நடிக்கணும்? Yes, that's a beautiful question. Maybe
நான் ஒரு சென்டிமெண்டல் ஃபூலா இருக்கலாம் இல்லையா? புரியலையே. சரி, நான் புரியுற மாதிரியே சொல்றேன். சந்திரசேகர் சார் ஒரு அற்புதமான இசைக்கலைஞன். அவரை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்துறதுக்காக நான் நடிக்கலாம்ல? கலைஞன் ரசிகங்கிற உறவுக்காக யாரும் இப்படிப்பட்ட ஃப்ராடுத்தனம்லாம் பண்ண மாட்டாங்க. மேபி நீ சொல்றதும் உண்மையா இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? என்னது? வாழ்க்கையில ஒரு சராசரி பொண்ணுக்கு இருக்கிற எந்த ஆசையும் இல்லாம வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் தம்பியோட வெற்றின்னு வாழ்ந்த மாதவி அக்காக்கு மனநிலை சரியாகி ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும்னு கூட நான் நடிச்சிருக்கலாம் இல்லையா? ஹோ, அவ்வளவு நல்லவனா நீ? நான் நல்லவனும் கிடையாது, ஆனா கெட்டவனும் கிடையாது. அப்ப ஏன் இவ்வளவு தியாகமும் பாசமும் உள்ள நீ சிங்கர் மீனு கிட்ட தப்பா நடந்துகிட்ட? By the way, that's none of your business, தேவி. என்னைக்கு நான் ரகு இல்லைன்னு நீ சந்தேகப்பட்டியோ அப்போவே எனக்கும் சிங்கர் மீனுவுக்கும் இருக்கிற உறவை பத்தி கேள்வி கேட்கிற தகுதியை நீ இழந்துட்ட. சாமர்த்தியமா பேசி நீ செஞ்ச தப்ப மறைக்க பார்க்காத. You're right. நான் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு வேற காரணம் கூட இருக்கலாம். என்னது? வெல், சமயம் வரும்போது அது என்ன காரணம் நானே சொல்றேன். அந்த சமயம் எப்ப வரும்? வரும்போது கேளு, கண்டிப்பா சொல்றேன். என்ன கிண்டலா? இல்ல, கிண்டல் இல்ல, திமிரு. By the way, இப்ப நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். போய் உண்மையை எல்லார்கிட்டயும் போய் சொல்லு. ஏன்னா எப்பவும் உண்மையை யாரும் மறைக்க கூடாது. போ, ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? கம் ஆன் தேவி. இது பார் தேவி, சில பொய்கள் சொல்லாம வாழ்க்கையை வாழவும் முடியாது, சில உண்மைகளை மறைக்காமலும் வாழ முடியாது. போ. 1 minute தேவி. நான் ரகுவா நடிக்க வந்தது காரணம் சந்திரசேகரா மாதவியான்னு எத்தனையோ கேள்வி கேட்ட நீ ஒரே ஒரு காரணத்தை மட்டும் கேட்காம விட்டுட்ட. நானும் சொல்லாம விட்டுட்டேன். என்னது? உட்காரு, உட்காரு தேவி. நான் நடிக்க வந்ததுக்கு காரணம் நீயா கூட இருக்கலாம் இல்லையா? உன் அழகு கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? இவ்ளோ நேரம் நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு லேசா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு மனப்பூர்வமா நம்புற. என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? நீ என்ன சொன்ன? நீ என் ரகுவா நடிக்க வந்ததுக்கு நான் காரணமா இருக்கலான்னு சொன்னல? ஆமா. நீ எதுக்காக வேணாலும் நடிக்க வந்திருக்கலாம். பட் எனக்காகவோ இல்ல என் அழகுக்காகவோ நீ வரல. எப்படி தேவி நீ இவ்வளவு ஷூரா சொல்ற? சிங்கர் மீனுவ சுத்தி சுத்தி வந்த நீ நான் வழிய வந்தப்ப கூட சீண்டல. நானாதான் உன் மேல வந்து வந்து விழுந்த. அதனாலதான் சொல்றேன், நீ நடிக்க வந்ததுக்கான காரணம் நிச்சயமா நான் இல்ல.
தேவி, ஒருவேளை நான் சிங்கர் மீனு மேல வச்சிருக்கிற ஆசை கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். பட் அது நல்ல காரணமா தான் இருக்கும். எப்படி சொல்ற? நான் தான் ஃப்ராட் 420 ஆச்சு. நீ சிங்கர் மீனுவுக்காக நடிக்க வந்திருக்கலாம். பட் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் அது இருக்குன்னு நான் சொல்லல. அப்ப யார் சொல்றா? என் மனசு சொல்லுது. உன் மனசு ஏன் அப்படி சொல்லுது? மாதவிங்கிற ஒரு பொண்ணும் தேவிங்கிற ஒரு பொண்ணும் கண்ணீர் வடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நிச்சயமா மீனுங்கிற பொண்ணு கண்ணீர் வடிக்க காரணமா இருக்க மாட்டான். ஹலோ மை டியர் ஒரிஜினல். நான் நீயா நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு தாண்டா நிம்மதியா சந்தோஷமா சிரிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ. ஜார்ஜ், வாங்க லாயர் மேடம், உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க், சம்திங், எனிதிங்? ஒண்ணு வேணாம். அப்புறம் என்ன லாயர் மேடம் அவ்வளோ தீவிரமா யோசிக்கிறீங்க? இல்ல, நான் உன் கூட பழகின இத்தனை நாள்ல இன்னைக்குதான் நான் உன்னை இவ்ளோ ரிலாக்ஸா பாக்குறேன். ஓ, அதுவா? எஸ் ஜார்ஜ் ஹியர். சொல்லுங்க ஆனந்த் சார். ஹேய், நீ இப்ப இங்க ரகு? ஆனந்த் சார். ம் ம் சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே, பை. என்ன ஜார்ஜ் இது? ரெக்கார்டிங் தியேட்டர்ல வச்சு ஜார்ஜ்னு உன் பேரை சொல்ற. யாராவது கேட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எனக்கு உங்ககிட்ட இருந்தும் இந்த ரகுராமங்கிற பொய் வேஷத்துல இருந்தும் விடுதலை கிடைக்கும். ஜார்ஜ், பாத்தீங்களா? என்ன சொல்லிட்டு நீங்க தான் திரும்ப திரும்ப ஜார்ஜ் ஜார்ஜ் ஜார்ஜ்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. விளையாடாத ஜார்ஜ். சாரி, ரகு. நான் விளையாடல மேடம், நீங்க தான் என்னோட வாழ்க்கையோட விளையாடுறீங்க. இதே எத்தனை முறை சொல்லுவேன்? இப்போ கடைசி முறையா சொல்றேன். என்ன சொல்ற? மேடம், ரகுன்னு ஒருத்தன் செத்துட்டான். அவனை கொன்னதுக்காக என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் சந்திரசேகரை தூக்கில் போட போறாங்க. அதனால நீ வந்து கோர்ட்ல ரகுவா ஆஜராகி அவரை காப்பாத்தணும் உதவி கேட்டீங்க. உதவன. இப்ப என்ன அதுக்கு? நீங்க அதோட விடலையே. ரகுவோட அக்கா மாதவிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நடின்னு சொன்னீங்க. ஆமா. பிரச்சனை அதோட முடியலையே. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அந்த தேவியோட தொலைனா, இன்னொரு பக்கம் அந்த ஜெயிலர் டேவிடோட தொலை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. எப்படி மேடம் கவலைப்படாம இருக்க முடியும்? இதுல பாதிக்கப்படுறது இந்த ஜார்ஜோட சொந்த வாழ்க்கை. என்னை நம்பி இருக்கிற மக்கள், என்னோட அப்பா அம்மா. எப்போ செத்து போனவனோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு
உயிரோட ரத்தமும் சதையுமா இருக்கிற என்னோட சொந்த வாழ்க்கையை நான் கொண்டுகிட்டு இருக்கேன். ஜார்ஜ் இது இன்னும் கொஞ்சம் நாளைக்குதான். ப்ளீஸ். இல்ல மேடம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? நான் தான் ஜார்ஜ்னு யார்கிட்ட சொல்ல போற? சொல்ல போறது இல்ல. இன்ஃபேக்ட் சொல்லிட்டேன் தேவி கிட்ட. உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியங்களையும் புத்திசாலி பைத்தியங்களும் உண்டு மேடம். நீங்களா என்ன அனுப்பிடுவீங்கன்னு பார்த்தேன், அனுப்பல. நானா விலக ட்ரை பண்ண, அப்போ நீங்க விடல. சோ வேற வழி இல்லாம தான் இந்த முடிவை எடுத்தேன். இப்பவும் நான் உன்னை விடலனா? தேவி கிட்ட சொன்ன அதே உண்மைகளை மாதவி அக்கா கிட்டையும் சொல்லுவேன். அப்படி சொன்னீனா அவளோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் ஜார்ஜ். சொல்லலைன்னா என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். சரி, இப்ப என்னதான் பட சொல்ற? சிந்திக்கு சொல்றேன். செத்த ரகுவுக்கு என் மூலமா உயிர் கொடுத்த மாதிரி இப்போ இந்த ரகு மூலமா என்னோட பழைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுங்க. எனக்கு புரியல. இல்ல, இமேஜின் பண்ணுங்க, இந்த ரகுவை சந்திரசேகர் சுடாம அவனா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து இருந்தா இந்த மாதவி அக்கா என்ன பண்ணிருப்பாங்க? என்ன கொஞ்ச நாள் அழுதுட்டு அப்புறமா மனசு தேத்திட்டு இருப்பா. எக்ஸாக்ட்லி அதான் நானும் சொல்றேன். ஒரு ஆக்சிடென்ட்க்கு ஏற்பாடு செய்யுங்க. ஏற்பாடு செஞ்சு அதுல ரகு கோமா ஸ்டேஜுக்கு போகட்டும். யாரு? ரகுனா நீதானே? நான் இல்ல, வேற ஒரு ஆள். ஐயோ, நான் ஒன்ன மாதிரி இன்னொரு ஆளை எங்க போய் தேடி பிடிக்கிறது? தேட வேண்டாம். தேடாம ஆள் எப்படி கிடைப்பா ஜார்ஜ்? கிடைப்பான். லாயர் மேடம், இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. ஜார்ஜ், இந்த பிளானை இமிடியேட்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே லாயர் மேடம், அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? எப்படியாவது சந்திரசேகர் சாருக்கு நான் ரகு இல்ல ஜார்ஜ்னு புரிய வச்சிடுங்க. ஏ? அதுதான் எனக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. என்ன சொல்ற? ஆமா மேடம், நான் ரகு இல்ல ஜார்ஜ்னு தெரிஞ்சா சந்திரசேகர் சார் என்ன கொல்வாரா?